எந்த விதமான வலியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை, நர்வ் பிரச்சனை, ஜாயிண்ட் பிரச்சனை, மசில் பிரச்சனைன்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ரெக்கவரி பண்ணணுமோ அவ்வளோ ஷார்ட் டேர்மில் ரெக்கவரி பண்ணி அனுப்புகிறோம். எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு, பெட்டர். மேக்ஸிமம் நான் க்யூர் ஆகிட்டேன், 99% க்யூர் ஆகிட்டேன். இன்னொரு 1 or 2 சிட்டிங்ஸில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுவேன். நான் வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. இங்கே வந்து அத்லெட்டிக்ஸு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல், கோச் இல்லாமல் அவங்களே வந்து யூடியூப்பில் பார்க்குறது, அதை டிவியில் பார்க்குறதுன்ட்டு அவங்களாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அக்ரவேட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி டிவியில் பார்த்தோ அல்லது மற்றபடிக்கு இன்ஸ்டாவில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன்னு சொல்லி எல்லாருமே எல்லா எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு என்ன தேவை, எது ப்ராம்ப்டான எக்ஸசைஸுங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சவங்களும் செய்யறதில்ல. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் கைடன்ஸோ கோச்சோ இல்லாமல் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து மசில் இன்ஜுரி ஆகி, நர்வ் இன்ஜுரி ஆகி வராங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து ப்ராம்ப்டாக ஒர்க் பண்ண முடியாமல் அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, அத்லெட்டிக் பர்சன்ஸ்க்குலாம் நாங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ அல்லது அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியோ ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹாய், நான் கோவிந்த். ஹெல்த் ஃபிட்னஸ் வச்சுருக்கேன். திருப்பூரில் ஒரு 10 வருஷமாக இருக்குது. இப்போ நான் பல்லடத்தில் வச்சுருக்கேன். ஒரு பேக்கில் ஒரு டேரு, செஸ்ட் ஒரு இன்ஜுரி, அதனால ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தேன். பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பக்கம் பார்த்துருக்கேன், நிறைய பக்கம் பேமெண்ட் வாங்குறாங்க, பட் எனக்கு ரிசல்ட் கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இங்கே எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, பெட்டர். மேக்ஸிமம் நான் க்யூர் ஆகிட்டேன், 99% க்யூர் ஆகிட்டேன். இன்னொரு 1 or 2 சிட்டிங்ஸில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுவேன். நல்லா பண்ணுறாங்க, பெஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லலாம் திருப்பூரில். ஹாஸ்பிட்டல் பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் தான். இங்கே ஒரு 10 to 15 சிட்டிங்ஸ் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் இருந்த இன்ஜுரி எல்லாமே போயிடுச்சு. முதல் மாதிரி பெயின் எல்லாம் கிடையாது, ஃபுல் ரெக்கவரில் தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு 1 or 2 சிட்டிங்ஸ் வந்தால் இன்னும் 100% க்யூர் ஆயிடலான்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் தான், ஹைலி எக்யூப்மெண்ட்ஸ் தான். நல்லா இருக்குது, ட்ரீட்மெண்ட் வைஸ் நல்லா இருக்குது, கேரும் நல்லா இருக்குது, ஜென்டிலாகவும் இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, கேரும் நல்லா இருக்குது, ஜென்டிலாகவும் இருக்குது, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ரிசல்ட் நல்லா இருக்கு. எல்லா கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, எல்லா ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், நர்வ் பெயின், பில்ஸ் பால்சின்னு சொல்கிற முகவாதம், மைக்ரெயின், ஸ்ட்ரோக்கு, வயசானவங்களுக்கான இன்னெபிலிட்டி, அவங்களால நடக்க முடியல, உட்கார முடியல, அந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸு, இந்த மாதிரி என்ன இன்டர்னல் ஆர்கன்ஸ் தவிர மற்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதை செய்து தருகிறோம். ரீசெண்டாக வந்து இப்போ 2 கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து நிறைய கிரிக்கெட் விளையாடி இன்ஜுரியான பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் மேட்ச்சில் இன்ஜுரி ஆனவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு நிறைய பேர் இந்த வீக்கில் இன்றைக்கே வந்திருக்காங்க, உள்ளே இருக்காங்க. 4-5 பேர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி அதில் இன்ஜுரி ஆகி, இந்த வெயிட் லிஃப்டிங்கில் வந்து ஷோல்டர் பெயின் ஆகி அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்ஜுரி ஆனவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 10 to 12 டேஸ்க்குள்ளே நாங்கள் ரெக்கவரி கொடுத்துருவோம். கண்டிப்பாக ரெக்கவரி. இப்போது அவர் ஜிம் கோச்சு, அவர் வந்து வெயிட் லிஃப்டிங்காக பண்ணும்போது இங்கே ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. நம்ம மேக்ஸிமம் வந்து எந்த கேஸ் வந்தாலும் ரெக்கவரி பண்ணி தான் அனுப்புகிறோம். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, என்ன இதானாலும் சரி, கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணாமல் நம்ம அந்த பேஷண்ட் அனுப்பவே மாட்டோம். அதில் இந்த லாஸ்ட் 1 monthல வந்து ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. கை எலும்பு இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஹியூமரஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஃபிக்சேஷன் பண்ணியிருக்காரு சர்ஜரி முடிச்சு. 25 to 30 டேஸில் வந்து அவருக்கு வந்து எல்லா மூமெண்ட்ஸையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வந்து போன் நல்லா ஃபார்மேஷன் ஆகி ரெக்கவரி ஆகிறதுக்கே 45 days ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. 3 months 4 months எல்லாம் பண்ணிடுவாங்க. பட் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல வில் பவர் இருந்துச்சு. அவரும் வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நாங்கள் வந்து 25 to 30 டேஸில் எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் ரெக்கவரி பண்ணியிருக்கிறாரு. வேணால் அந்த பேஷண்ட் உள்ளே இருக்காங்க, நம்ம பார்க்கலாம். எல்லா மூமெண்ட்ஸும் பண்ணி காட்டுறோம். நல்ல ரெக்கவரி ஆகிட்டார். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு இந்த டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டேவே நம்மக்கிட்ட வந்தார். 25 டேஸில் அவர் வந்து எதையும் பிடிக்காமல் நடக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம்.
இந்த மாதிரி ஃப்ராக்சரு ஸ்ட்ரோக்குன்னு இல்லை, எந்த விதமான வலியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும், ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை, நர்வ் பிரச்சனை, ஜாயிண்ட் பிரச்சனை, மசில் பிரச்சனைன்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக எவ்வளோ ஷார்ட் டேர்மில் வந்து ரெக்கவரி பண்ணணுமோ அவ்வளோ ஷார்ட் டேர்மில் ரெக்கவரி பண்ணி அனுப்புகிறோம். உங்களில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பாக ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம். எவ்வளோ வலியோடு இருந்தாலும் நாங்கள் வலுவோடு அனுப்பிச்சி வைக்கிறோம். நன்றி.